ஃபார் டூ பிளேட்ஸ் நேர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பேபி பொட்டேட்டோ கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை சப்பாத்தி, பரோட்டா, நான் இது எல்லாத்தோடையும் சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். அதே மாதிரி புலாவ், கீ ரைஸ் இதோட கூட சேர்த்து சாப்பிட்டாலும் ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். இதை செய்ய தேவையான பொருள் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்காக இன்றைக்கி 1/2 கிலோ பேபி பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். அதாவது சின்ன உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, 1/2 கிலோ எடுத்துட்டு அதை குக்கரில் போட்டு ஒரே ஒரு விசில் விட்டு வேக வச்சு அதோட தோல் எல்லாத்தையும் உரித்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபோர்க்கை வச்சுட்டு அங்கங்கே லைட்டாக குத்தி விட்டுக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம சேர்க்கிற மசாலா எல்லாம் இந்த உருளைக்கிழங்கு உள்ளே வர நல்லா பிடிச்சிருக்கும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இந்த உருளைக்கிழங்குக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பேபி பொட்டேட்டோ உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா பெரிய உருளைக்கிழங்கையே 3-4 கட் பண்ணிவிட்டு வேக வச்சுட்டு இதே மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்குல மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கடாயில் ஒரே 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்குகளை அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுப்பை கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டே ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உருளைக்கிழங்குல மேலே இருக்கிற லேயர் நல்லா கிறிஸ்பியாக குக் ஆகும். அதே சமயம் எண்ணெய் அதிகமாக ஊற்றக்கூடாது, ஒரே 1 டீஸ்பூன் மட்டும்தான் ஊற்றணும். அதிகமாக ஊற்றுனீங்க அப்படின்னா நம்ம அதில் சேர்த்துருக்கிற மசாலா எல்லாம் எண்ணெயில் பிரிஞ்சு வந்துடும். இப்போ உருளைக்கிழங்கு எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து வேறொரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ இதே கடாயில் இன்னொரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடானதும் 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 1/2 டீஸ்பூன் சோம்பு, இதோடவே 10 முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க. முந்திரி பருப்பு கொஞ்சம் நல்லா பொன்னிறம் வரது வரை இதை கொஞ்சம் வறுத்து விட்டுக்கோங்க. முந்திரி பருப்பு வறுப்பட்டதும் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இதில் சும்மா ரஃப்பாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஏன்னா இதை நம்ம வதக்கிட்டு திரும்ப அரைக்க போகிறோம். அதனால் சும்மா ரஃப்பாக கட் பண்ணி போட்டுட்டு வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா 2 இன்ச் அளவுக்கு இஞ்சியை தோல் சீவிட்டு கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதோடவே 5 பல் பூண்டு, அடுத்ததாக 2 தக்காளி, பழுத்த தக்காளி கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இந்த வெங்காயமும் தக்காளியும் வதங்குறதுக்காக மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த வெங்காயமும் தக்காளியும் தொக்கு பதத்துக்கு வர்றது வர வதக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம சேர்த்துருக்கிற இஞ்சி பூண்டு வேகணும். அதே சமயம் தக்காளியோட பச்சை வாசனை மாறி நல்லா வேகணும். அந்த அளவுக்கு மட்டும் வதக்கினா போதும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா ஆற விட்டுட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறமா இதோட 3 ஏலக்காய், ஒரு 3 கிராம்பு, சின்னதாக ஒரு துண்டு ஜாதிப்பூ போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரே ஒரு பிரிஞ்சி இலை போட்டுக்கோங்க. அடுத்ததாக ஒரு சின்ன துண்டு பட்டை போட்டுட்டு கொஞ்சம் இதை வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த மசாலா பொருட்கள் வறுப்பட்டதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதோட 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா இந்த எண்ணெயில் வறுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மசாலா பொருட்களை எண்ணெயில் போட்டு வறுக்கும்போது நம்மளோட கிரேவிக்கு நல்ல கலர் கிடைக்கும். நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பண்ணால் தான் இந்த மசாலா பொருட்கள் கருகாது, இல்லைன்னா கருகிடும். இப்போ இந்த மசாலாலாம் கொஞ்சம் நல்லா வறுப்பட்டதும் இதோட 2 டீஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கடலை மாவு சேர்த்துட்டு இதையும் கொஞ்சம் அந்த கடலை மாவோட பச்சை வாசனை போக லைட்டாக வறுத்து விட்டுக்கோங்க. கடலை மாவு பச்சை வாசனை போக நல்லா வறுப்பட்டதும் இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தக்காளி விழுது இருக்கு இல்லையா, அதை இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா சுருள வதக்குனீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த நேரத்தில் இதோட ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் நல்லா புளிப்பில்லாத தயிராக பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்தாச்சு. இப்போ கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம இதில் முந்திரி பருப்பு அப்புறம் கடலை மாவுலாம் சேர்த்துருக்கோம். அதனால் இது டைம் ஆக கொஞ்சம் திக்காகும். அதனால் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டு கலந்துக்கோங்க. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு நம்ம ஏற்கனவே வெங்காயம் தக்காளி வதக்கும் போது சேர்த்துருக்குறோம். அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்குலையும் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்குகளை போட்டுக்கலாம்.
போட்டுட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கலந்தாச்சு. இப்போ கடைசியாக இதோட ஒரே ஒரு டீஸ்பூன் கசூரி மேத்தி போட்டுக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல், உங்ககிட்ட இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைனா சேர்க்க தேவையில்லை. சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ அடுப்பை வந்து மீடியம்க்கு மாற்றிட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் மட்டும் இதை நம்ம வேக விட்டுக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா எண்ணெய் மிதக்க மிதக்க கலர்ஃபுல்லாக நம்மளோட சூப்பரான உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக பொடி பொடியாக கட் பண்ண மல்லித்தழை தூவிட்டு கலந்து விட்டுக்கோங்க. இன்றைக்கி உங்கள் வீட்டில் சப்பாத்தி, பரோட்டா, நான் ஏதாச்சும் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த உருளைக்கிழங்கு கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்கள். அட்டகாசமாக இருக்கும். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உடனே லைக் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.